ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒருவருக்கு குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம். முதல்ல நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தானே என்னுடைய சேனலை பார்க்குறீங்களா, அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். நீங்கள் பார்க்குறது மட்டும் தப்பு இல்லை. என்னுடைய நான் சொல்கிற பரிகாரங்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு மாதம் கடைபிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சரிங்களா? அதில் எனக்கு நீங்கள் நான் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே ரொம்ப எளிமையாக சிறப்பாக நீங்கள் அன்னாடும் வாழ்க்கையில் போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட பரிகாரம் தான் கொடுத்துட்ருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? நிறைய நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இந்த குலதெய்வம் இருக்கிறது எல்லாருக்கும் இருக்குதா? இருக்குது. எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கா? இல்லை. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல்ல. குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அப்பா கும்பிட்றாங்க, அது நம்ம அப்பா வழி தெய்வம்னு கும்பிட்றோம். தாத்தா பாட்டி கும்பிட்டுருப்பாங்க, அது குலதெய்வமாக வந்துடும். சரிங்களா? அப்போ எல்லாருக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஏன் எல்லாருக்கும் சில பேருக்கு குலதெய்வம் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, சில பேருக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஜாதகத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்தில், ராசிக்கு 5ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி, இந்த 2 கிரகம் வலுவாக இருக்கிறவங்க அன்பர்கள் மட்டும்தான் குலதெய்வம் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ ராசி சில பேர் என்ன கணக்கு பண்ணீங்க அப்படின்னா, லக்கணத்துக்கு 5ல் பார்த்தேன், சுபக்கிரகம் உட்காந்துருக்குது, ஆனால் எனக்கு குரு உட்காந்துருக்கிறார், இப்படி எடுத்துக்கலாமே. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு, எனக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் எனக்கு சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இல்லையங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கணக்கு பண்ணி பார்த்தீங்களா? அப்போ ராசிக்கு 5ல் பாவக்கிரகம் இருந்து லக்கணத்துக்கு 5ல் குரு பகவான் இருந்தால் குலதெய்வம் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு அனுக்கிரகமாக இல்லை. சரி, அந்த 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா? அது கணக்கு இருக்குல்ல. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் கோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை அந்த 5ஆம் இடத்துல லக்னாதிபதி தொடர்பு கொண்டாலோ, அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் அங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே சமயத்தில் சில இடங்களில் பார்த்து சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா குரு பகவானே 5ல் இருப்பார், ஆனால் குலதெய்வம் தெரியாது. ஏன்னா குரு உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு அவயோகராக இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் இருக்கும், அங்கே பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் கொடுக்காது, அவ்வளோதான். அப்போ நம்ம நம்மளுக்கு 5ல் குருவுக்கு அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி ஓடி குலதெய்வம் தேடிட்டே இருப்பாங்க. ஆனால் குரு பகவான் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருப்பார், அல்லது மாரகாதிபதியாக பாதகாதியாக வந்திருப்பார். அப்போ என்ன ஆகுன்னா நம்ம ஓடி 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 இருப்புமே தவிர அந்த குலதெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னாச்சுன்னா, எவன்டா இவன், நம்ம தான் அவன் ஜாதகத்திலே நம்ம ஒன்று கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லாமல் நம்ம ஒரு ஓரமாக உட்காந்துருக்குறோம், ஓடி ஓடி தேடி தேடி அலையிறான் பாரு அப்படின்னு தெய்வம் அங்கே ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், மகன் இப்போ போயிட்டுருக்கானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த இப்போ பாதகாதிபதி குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கோவிலுக்கு போயிட்டு அந்த குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தால் பாதகம் கண்டிப்பாக நடக்கும். சரி, மாரகாதிபதி அஷ்டமாதிபதி அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் அமைப்பு இருக்க அன்பர்களுக்கு குரு பகவான் தொடர்பு இருக்கிறாரு, குலதெய்வம் இருக்குன்னு எங்கேயோ கண்டுபிடிச்சி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னாச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது. அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா அது போகாமல் இருக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு 9ஆம் இடம் வலுவாக இருக்கும். 9ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது இஷ்ட தெய்வம் அனுக்கிரகம் மட்டும்தான் பரிபூர்ணமாக இருக்கும். சில பேருக்கு 5ஆம் இடம் வலுவாக இருக்கும், 5ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்துருப்பாரு, அங்கே குரு பார்வை இருக்கும். அது அல்லது உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வை அங்கே இருக்கும், அல்ல அந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா குலதெய்வம் நீங்கள் போய் கும்பிட்றதுக்கு முன்னாலே அது உங்களை கூப்பிட்டு போகிற வீட்டுக்கு வந்துடும். எப்பா வாப்பா எனக்கு கும்பிட போப்பா அப்படின்ட்டு. சில பேர் ஓடிக்கிட்டே இருப்போம், ஓடுன்னு ஓடி அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிற வெறியில் இருப்போம். ஆனாலும் குலதெய்வம் இருக்கிறது பக்கத்திலே இருக்கும், நம்ம போய் சாமி கும்பிட முடியாத சூழ்நிலை உருவாகும். நம்ம போனால் ஒன்று கோயில் பிரச்சனை இருக்கும், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலில் நம்ம சாமி கும்பிட போகிற நேரங்களில் நம்மளுக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாகும். காசு நம்ம ரெடி பண்ணால் காசு ரெடி பண்ணி போக முடியாது, திருவிழா முடிஞ்சிடும். திருவிழா முடிஞ்ச பிறகு இது ஏன்டா போய் சாமி கும்பிட அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். ஏன்னா அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்மளுக்கு அது இருக்காங்கிறதான் கேள்வி. உங்கள் ராசிக்கு சில ராசிக்கு மட்டுமே கணக்கு பார்க்காதுங்க, ராசிக்கும் லக்கணத்துக்கு சேர்த்து பாருங்கள், அப்போ தான் பிடிக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குலதெய்வத்துக்குண்டான ஸ்தானம் வலுவாக இருக்குது, சிறப்பாக இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி கெட்டு போனாது அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை போய் கும்பிட்டா உங்களுக்கு பலன் கிடைக்காது. சரி, லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறாரு, ராசிக்கு 5ஆம் அதிபதி கெட்டு போனார் அப்படின்னாலும் உங்களுக்கு குலதெய்வம் கோயில் போனாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது. ராசிக்கும் லக்கணத்திற்கும்
ராசி இலக்கணம் ஒன்றா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே கணக்கில் போயிடலாம். ஆனால் ராசி இலக்கணம் வெவ்வேறு வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து குலதெய்வம் ஸ்தானம் வந்து 2 ஸ்தானமாக வரும். அப்போ ராசிக்கும் கணக்கு எடுக்கணும், லக்கணத்துக்கு கணக்கு எடுத்து 2 கிரகமே வந்து சிறப்பாக இருக்குது, யோகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த அன்பர் மட்டும்தான் வழிபாடு செய்யும்போது தான் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான பலன் வந்து பெருசாக இருக்காது. அப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்டா பலன் கிடைக்காதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும்ல, கிடைக்கும். உங்கள் குலதெய்வத்தை குறிக்கிற அந்த அந்த தெய்வம் வந்து, அந்த கிரகம் வந்து, அந்த உங்கள் குலதெய்வத்தை குறிக்கிற அந்த 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 கிரகம் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்கள் எவ்வளோதான் போய் குட்டிக்காரனை போட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை தேடினாலும் கிடைக்காது. அப்போ இந்த ஜென்மத்தில் வந்து அந்த குலதெய்வத்தை நம்ம தேடலாமான்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. 6, 8 பாதகம் மாரகம் அப்படின்னாலே நீங்கள் போனால் பிரச்சனை வரும். அப்போது நம்ம அந்த குலதெய்வத்தை என்ன பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மனசில் நினச்சிக்கணும், சரி குலதெய்வம் இருக்குது, நம்மளுக்கு தெரில, நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் குலதெய்வம் நமக்கு ஏதோ ஒரு வழி காட்டும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை மனசில் நினச்சி நீங்கள் மட்டும் வேண்டிக்கிங்க போதும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அங்கே வந்து உங்கள் குலதெய்வம் மறைக்கப்பட்டுள்ளது. குலதெய்வம் இருக்குது, கிரகத்தின் தன்மையால் வந்து உங்கள் ஜாதகப்படி குலதெய்வம் வந்து மறைக்கப்பட்டுள்ளது. மறைஞ்சிருக்கிற குலதெய்வம் வந்து மறைஞ்சிருந்தே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர நேருக்கு நேராக வந்து ஹெல்ப் பண்ணாது, உதவி கொடுக்காது. அப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். ஒன்று, போகாமல் வீட்டில் வச்சு நினச்சி கும்பிட்டாலே வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு அன்பர், சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் யாராவது ஒருத்தரால் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் குலதெய்வம். இது மறைஞ்சிருக்கிற அன்பர்களுக்கு. சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்து 1, 5, 9 சிறப்பாக இருக்கும், ராஜ யோகாதிபதியோட சிறப்பாக இருக்கும், அங்கே லக்னாதிபதி உட்கார்ந்துருப்பாரு, ராசிக்கு 5ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கும், லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கும். அப்போ ராசிக்கு 5ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சிறப்பாக இருந்து அங்கே வந்து லக்னாதிபதியும் சேர இருந்து அது குடும்பஸ்தானத்தோட அந்த 5ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற அன்பர்கள் தான் போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது வந்து குலதெய்வம் அனுக்கிற அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அங்கே ஒரு 6, 8 சம்மந்தப்பட்டு அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஏன்னா குடும்பத்தோட குலதெய்வங்கள் போயிருப்பாங்க, அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சண்டை வரும். அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். அது வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை வணங்குவதோட குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு நம்ம ஜாதகம் இருக்கணும், நம்ம ஜாதகம் இருக்கிற கிரக நிலைகள் வழிவிடணும். அப்படி வழி விடலாம் அப்படிங்கும்போது வந்து நம்ம அதாவது கிரகங்கள் வழி விடாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம முட்டியும் போது ஜெயிக்க முடியாது. அப்போ குலதெய்வம் சரி இல்லையா, இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். இஷ்ட தெய்வத்தை வணங்கும்போது என்ன செய்யணும்னாச்சுன்னா குலதெய்வத்தை வணங்குற நேரங்களில் வந்து எனக்கு வந்து குலதெய்வம் அனுக்கிறகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதனால இறைவா எனக்கு வந்து இந்த குலதெய்வத்தை என் கண்ணில் காட்டு, குலதெய்வம் கொடுக்குற அந்த வரங்களை வந்து எனக்கு நீ வாங்கி ஓம் மூலமாக எனக்கு கொடுன்னு கேட்கலாம். சில பேருக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கும். 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். நீங்கள் எப்படி பாதகஸ்தானத்தை வந்து எப்படி நீங்கள் கேட்க முடியும்? பாதகஸ்தானத்தை போய் நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா குலதெய்வமே உங்களுக்கு வந்து 9ல் உட்கார்ந்துருக்குது. 9 அப்படிங்கிறது பாதகமாக வந்துட்டு. அப்போ குலதெய்வத்தை வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து அந்த கோவிலை வழிபாடு செய்யும் போது அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக கொடுக்காட்டாலும் கோவில் வழியாக இந்த இஷ்ட தெய்வம் வழியாக தான் உங்களுக்கு வெளியே வருமே தவிர நேரடியாக வராது. அப்போ பாதகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது கோவிலில் வந்து தான தர்மங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம்னா யார்? குழந்தைகள். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அந்த பாதகம் ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அந்த கோவில்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்பை நமக்கு சரியாக கொண்டு வரணும்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகள் மூலமாக அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அங்கே வர தண்ணீர் தானம், உணவு தானம், அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா 5ஆம் அதிபதி எந்த கிரகமாக வர்றாருன்னு பாருங்கள், அந்த கிரகத்துக்கு உண்டான காரக பொருட்களை வந்து நீங்கள் வந்து அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அது பாதகம், உங்களுடைய குழந்தைகள் மூலமாக கொடுக்க வேண்டும். அப்போ 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கிறாரு, ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா பாதகத்தில் மாட்டிக்கிட்டாரு, நம்மளுக்கு வந்து அந்த அனுக்கிரகம் கிடைக்காது. அப்போ குழந்தைகள் மூலமாக அந்த விஷயத்தை, குழந்தைகள்லாம் யாரு? குலதெய்வம். குலதெய்வம் மூலமாக அந்த கோவிலில் அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தானமாக செய்யும்போது என்ன ஆகுன்னா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பாதகம் வந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும், இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சேர்ந்து விலை கொடுக்கும். இவ்வளோதான். அப்போ நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னாச்சுன்னா எல்லாருக்குமே இருக்குது. எல்லாரும் கும்பிட முடியுதா? முடியலை. அப்போ அப்படியே உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து குலதெய்வத்தை கும்பிடணும் அமைப்பு இருந்தால் மட்டும் போய் கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னாச்சுன்னா இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அந்த குலதெய்வத்தை குறிக்கிற அந்த ஸ்தானம் அதிபதி
உதாரணமாக சொல்லணும்னு வச்சுன்னா மேச லக்கணம்னு எடுத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரிய பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க. சரி, சூரிய பகவான் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வர்றாரு. உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தைகள் இருக்கும்ல, பெரிய பிள்ளை, பெரிய பையன், பெரிய பொண்ணு இருக்கும்ல, அந்த குழந்தைய கையில் கொடுத்து நீங்கள் வந்து இஷ்ட தெய்வம் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறது நீங்கள் போய் பண்ணக்கூடாது. குலதெய்வம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அதுவும் நீங்கள் பண்ணீங்கன்னா வராது, ஏன்னா உங்களுக்கு தான் பாதகமாக இருக்குது. புரியுதுங்களா? குழந்தை கையில் கொடுத்து அந்த குழந்தை மூலமாக இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுமா, சாமி கும்பிடுன்னு சொல்லி அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து உங்கள் பிள்ளை வந்து இஷ்ட தெய்வத்துக்கு வந்து அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட காரகம் அப்படின்னா, சூரியனா என்ன, சூரியனா வெளிச்சம். கோயிலில் வந்து லைட் வெளிச்சம் வாங்கி போடுறது, பல்ப் வாங்கி போடுறது, கடிகாரம் வாங்கி போடுறது. சூரியன் அப்படிங்கிறது தேன் வாங்கி அந்த தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு குழந்தை வேண்டும் போது மட்டும்தான் அந்த இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்குறதுக்கு உண்டான சூழலை வழி அமைச்சு கொடுக்கும். அதுவும் நீங்கள் போய் கும்பிட முடியாது, உங்கள் குழந்தை தான் அதிகமாக போய் கும்பிட முடியும். ஏன்னா பிறப்பு ஜாதத்தில் வந்து உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் வழங்குறதுனால வந்து பிரயோஜனம் கிடையாது. அதையும் மீறி நல்லா கணக்கு பண்ணி பார்த்து நீங்கள் குழந்தைய கூட்டு போறீங்க அப்படின்னா குழந்தை நல்லா நிம்மதியாக நின்று சிறப்பாக சாமி கும்பிட்டு வரும். உங்களுக்கு வந்து அங்கே யாராவது 4 பேர் தெரிஞ்சவங்க வந்தாங்க, குலதெய்வம் கோயிலாம் தெரிஞ்சவங்க வருவாங்கல்ல, தெரிஞ்சவங்க 4 பேர் வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பேசிட்டு சாமி கும்பிடக்கு உண்டான சிந்தனை இல்லாமல் நீங்கள் ஓரமாக அனுப்பீங்க. ஆனால் உங்கள் குழந்தை நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரும். இவ்வளோதான். ஆனால் இதே குலதெய்வம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை. இவங்க தான் வந்து இப்போ குலதெய்வம் வந்து 6, 8 பாதகம் மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கும் போது குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தடங்கள் ஆகுறது. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சி நம்ம போவோம், அங்கே போனால் பிரச்சனை ஆகுறது. அங்கே போனால் தான் அடிப்படை நடக்கும். வீட்டில் இருக்கும்போது அண்ணன் தம்பி சிரிச்சிட்டு கை போட்டு எங்கள் அண்ணன் எங்கள் தம்பிம்பானுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் நிற்பாங்க. அங்கே குலதெய்வம் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும். குலதெய்வம் கோயில் போய் சாமி கும்பிடும்போது தான் அவங்களுக்கு ஒருத்தருக்கு மூஞ்சி முறைச்சிட்டு சண்டை போட்டு நல்லா இருந்த குடும்பம் அங்கே போய் தான் பிரிக்கும். அப்போ இந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து அனுக்கிரகம் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அதை போய் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வேண்டாம். முதல்ல உங்கள் ராசி லக்கணத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்கள். ராசிக்கு 5ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி எங்கே இருக்காரு, 2 கிரகம் என்னென்ன அமைப்பில் இருக்கிறாங்க கணக்கு பண்ணுங்க. அந்த 2 கிரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுங்க. சரி, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசி மீனலக்கம் எடுத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய் ஸ்தானமாக வருது. காலதேவனுக்கு 4ஆம் இடம் தாய் ஸ்தானமாக வருது. அப்போது உங்களுடைய அம்மா உங்களுடைய குழந்தை, புரியுதுங்களா? உங்களுடைய அம்மாவும் போனோம் அந்த கோவிலுக்கு, உங்களுடைய குழந்தை இருக்கும்ல, பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை, ஏதோ ஒரு குழந்தை, உங்கள் குழந்தை ரெண்டு பேருமே அனுப்பி இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் இந்த குலதெய்வம் அனுக்கிரகங்கள் பரிபூரமாக கிடைக்கும்னு சொல்லி இப்படி அபிஷேகம் பண்ணும்போது தான் அந்த குலதெய்வ அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு இல்லை, உங்கள் குழந்தை கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான். உங்களுக்கு பாதகம் உங்களுக்கு 6, 8 இப்படி சம்மந்தப்படும் போது இஷ்ட தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து எந்த காரக சம்பந்தப்பட்ட உறவு வருதோ, எந்த உயிர் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் வருதோ, அந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை வச்சு அந்த தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது குலதெய்வத்துக்கு உண்டான அனுக்கிரகம், அந்த குலதெய்வம் கொடுக்கக்கூடிய அனுக்கிரகத்தை அந்த தெய்வத்தின் வழியாக நீ பெறலாம். நேரடியாக பிறகு அமைப்பு இல்லைங்கும் போது இப்படி தான் பெற முடியுமே தவிர பிரபஞ்சம் இப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நான் உணர்ந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன். எனக்கு 5ல் கேது, குலதெய்வ அனுக்கிரகம் வந்து எனக்கு வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல கேது. எனக்கு குலதெய்வம் கோவில் இருக்குது. கோவில் வந்து பெரிய கோவில் கிடையாது, சின்ன கோவில். ஆனால் அங்கேயும் வெடிப்பாக இருக்கும் கோவிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காம்பவுண்டு சுவர் பார்த்தீங்க அப்படின்னா பாதி காம்பவுண்ட் இருக்கும், பாதி வந்து கம்பி வேலி அத்து கிடக்கும். அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா கம்பி வேலி வந்து பாதி ஓப்பனாக நடக்கும். அப்போ அங்கே அந்த அமைப்பில் தான் குலதெய்வம் கோவில் இருக்குது. கோவில் கட்டுறதுக்கு யாரோ பணம் தரேன் கோடிகளுக்கு தரங்கிறாங்களாம். ஆனால் தெய்வம் வேண்டான்னு சொல்லுது. கெட்ட வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஏன்? எனக்கு ஜாதகம் 5ல் கேது. அப்போ அந்த கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு ஏன் ஜாதகம் இப்படியே அந்த கோவிலுக்கு நான் போகிறதுன்னு அமைப்பு இல்லை. ஒன்று. சரி, 5ஆம் அதிபதி 8ல் நிற்கிறாரு. 5ஆம் அதிபதி 8ல் நிற்கிறாரு. அப்போ 8ல் நிற்கிறாரு அப்படின்னா எனக்கு மறைஞ்சிக்காருன்னு அர்த்தம். சரி, ரைட்டு. அப்போ நம்ம போனால் சரியாக வருமா? வராது. சரி, அந்த 5ஆம் அதிபதி 8ல் நிற்கிற குரு வந்து என்னுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி யாராவது பார்க்குறாரான்னு கேட்டால் இல்லை. ஆனால் என் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையால் வந்து குருவை பார்க்குறாரு. எனக்கு 9ஆம் இடமே பாதகஸ்தானத்தோடு தான் எனக்கு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறாரு. குரு பகவான் கோவில கூட சம்மந்தப்படலை, 9ஆம் அதிபதியோட சம்மந்தப்படலை, கோவில் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பார்க்கல. அப்புறம் எப்படி எனக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்கும்? எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போனால் எனக்கு சிறப்பாக இருக்கும்? அப்போ எனக்கு குலதெய்வத்தை எப்படி தான் வணங்குறது?
இந்த ஜென்மத்தில் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும். ஏன்னா மறுபடியும் எனக்கு பரிவர்த்தனையில் வந்து கிரகங்கள் வந்து இடம் மாறுது. இடம் மாறும்போது என்ன ஆகுன்னா அந்த 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்குது. நம்மளுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் இல்லை அப்படிங்கிற அன்பர்கள் வந்து 5ஆம் இடத்துல நிற்கிறது யாரு? கேது. கேது வந்து என்னுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு கல்யாணங்கள், ஒரு நல்ல வேசிகள், ஒரு குழந்தை, என் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைகள், திருமணம் பண்ணி குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற நேரங்கள் மட்டும் போய் குலதெய்வம் எதுவும் கண்டுபிடிச்சாச்சு, அங்கே போகிறோம், சாமி கும்பிட்றோம், வர்றோம். அதுவும் குழந்தைகளுக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது மட்டுமே தான் அந்த கோயிலுக்கு போகணும். எல்லா நேரம் போனீங்கன்னா பிரச்சனை ஆகும். அப்போ குலதெய்வத்தை வந்து நீங்கள் வணங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் குலதெய்வத்தை வணங்கணும், நம்மளுக்கும் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணுங்கிற ஆசை இருக்கும். எல்லாருக்கும் குலம் தான், நம்ம குலம் தலைக்கும் அப்படிங்கிறது குலதெய்வம் அனுக்கிற மதிப்பணம் வேணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் நம்ம ஓடுறோம். நம்மளுக்கு முதல்ல அந்த அமைப்பு இருக்கான்னு முதல்ல கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அமைப்பு இருக்குதுன்னா எப்படி போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். சில பேருக்கு 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கும், 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து சத்தம் இல்லாமல் சாமியை எட்டி பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த பிறப்பின் ஜென்மம் இவ்வளோதான் அப்படின்னு போகிறது மட்டும்தான் சிறப்பு. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் ஜாதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முடியவே முடியாது. இருக்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம்னா அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட வெளியே தோண்டி 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 ஆழமாக போக போக என்னாகுன்னா சில விஷயம் கிடைக்கும்போது அந்த விஷயத்தை வச்சு நம்ம இந்த விஷயத்தை அப்படியே கவர் பண்ணி கொண்டு வரலாமே தவிர மற்றபடி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முடியாது. அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் வழி கொடுத்தா மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். அப்போ குலதெய்வம் வந்து உங்களுக்கு அனுக்கிரகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடுங்க, அது சிறப்பு. குலதெய்வத்து கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு உண்டான சூழல் உங்களுக்கு வந்து அமையலை அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஒரு நல்ல ஜாதகம் பார்க்குறவனை கொடுத்து நல்லா அலசி எடுத்து ராசிக்கும் பாருங்கள், லக்கணத்துக்கும் பாருங்கள். ராசிக்கு மட்டுமே பார்க்க வேண்டாம், லக்கணத்துக்கு மட்டுமே பார்க்க வேண்டாம். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை மட்டும் பார்த்துட்டு உங்கள் குலதெய்வம் அனுக்கிற சரியில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா ராசி அப்படிங்கிறது உடல், சரிங்களா, நம்ம மனம். லக்கணம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை, நம்ம தோற்றம். இந்த இரண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ஜீவன் நடமாட முடியும், உயிர் நம்ம ஜனிக்க முடியும். இந்த உருவம் செந்தில்குமார் அப்படிங்கிற அந்த உருவம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ராசிங்கிற உடலும் லக்கணம் அப்படிங்கிற அந்த உருவமும் சேரும்போது தான் நான் வந்து ஒரு மனிதனாக இருக்கிறேன். அப்போ ராசியும் லக்கணத்தையும் ஒன்றா பொருத்தி பார்த்து சரியாக பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா உங்கள் குலதெய்வம் வந்து எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அந்த குலதெய்வத்தை வந்து எப்படி கும்பிடலாம், எங்கே போய் கும்பிடணும், யாரை வச்சு கும்பிடணும், எப்படி கும்பிட்டா வீட்டுக்கு வரும். குலதெய்வம் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, வீட்டுக்கு வராது. அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்கும், அவ்வளோதான். குலதெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா 5ஆம் இடம் வலுவாக இருக்குது, 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரு, எல்லாம் சிறப்பாக இருக்கிறாரு, ஆண்டாமணி வீட்டுக்கு வந்துடும். அவங்களுக்கு குலதெய்வத்தை பற்றி பார்க்குற அவசியம் கிடையாது. குலதெய்வம் கெட்டு போனவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வம் வழியாக நம்ம வந்து எப்படி நம்ம அனுக்கிறத பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது எனக்கு நான் சமீபத்தில் உணர்ந்த ஒரு சில விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு 3.5 மாதத்துக்கு முன்னால் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது எதுக்கு நம்ம குலதெய்வம் நமக்கு வந்து அனுக்கிரகம் கொடுக்கல, ஏன் நமக்கு அந்த கோயில் போனால் பிரச்சனை ஆகுது, ஏன் போக முடியலன்னு யோசிக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்களை வந்து நான் அப்படி ஜாதகத்தை பொருத்தி பார்க்கும்போது என் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை தான் குலதெய்வம் சொல்லுது. நீ வந்து என்னை தேடி வந்து பார்க்கணும் அவசியம் இல்லைடா, நீ இஷ்ட தெய்வத்தை கும்பிடு. உன்னோட இஷ்ட தெய்வம் நான் உட்காந்துருக்காங்களா, என் தாய் முத்தாரம்மன், இவன் தான் இஷ்ட தெய்வம், இந்த தெய்வத்தையே கும்பிடு. இவங்க மூலமாக உனக்கு நான் மறைஞ்சி இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 5ஆம் அதிபதி 8ல் 5ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது குலதெய்வம் வந்து மறைஞ்சிருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த அம்மா மூலமாக. அவ்வளோதான் விஷயம், சரிங்களா. அது அவங்க ஜாதகத்தை வந்து கொஞ்சம் ஆழமாக அப்படியே அலசி எடுத்தோம்னா தெளிவாக எடுத்துக்கலாம், எல்லா விஷயம் எடுக்கலாம். பிறப்பிலேருந்து இறப்பு வரை எடுக்க முடியும் அப்படிங்கும்போது இது முடியாத நான் எடுக்கலாம். அவங்கவுங்க ஜாதகம் வழி கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து அந்த யோகம் இருக்குதா, குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சால் வரங்கள் கிடைக்குமா, இல்லை வழிபாடு செய்யறதுக்கு முன்னால் வந்து ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணுமா, என்ன பரிகாரம் பண்ணணும். குலதெய்வம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னாச்சுன்னா இப்போ ராசிக்கு சிறப்பாக இருக்குது, லக்கணத்துக்கு மறைஞ்சிருக்குது, அந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதிக்கு உண்டான அந்த பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் தானம் கொடுக்கணும், அவ்வளோதான். தானம் கொடுத்துட்டு போய் அந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட காரக உறவு யாருன்னு பார்த்தா அந்த உறவு சம்மந்தப்பட்ட நண்பர்களை கூட்டு போய் அப்படி வணங்கினா சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா. சரி, இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏற்கனவே குலதெய்வத்தை பற்றி நான் 2-3 வீடியோ தெளிவாக போட்டுக்கிறேன், அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பிடிக்கும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ தான், 2 வீடியோ 3 வீடியோ போட்டிருப்பேன். குலதெய்வம் வந்து 6-8 தான் எப்படி பண்ணுறது, குலதெய்வம் அனுக்கிரகம் கிடைக்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், ரெண்டும் ஒப்பிட்டு பாருங்கள். சொன்ன விஷயத்த பெரும்பாலும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எதுவுமே புதுசாக சொல்லணும், புதுசாக சொல்லி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. அப்படி தான் நான் யோசிக்கிறேன், அப்படி தான் என் தாய் முத்தாமல் எனக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கிறா, சரிங்களா. சரி, இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னோட சேனல் நிறையா போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.